Hi friends, welcome to my channel. நாம PGTRB மேத்தமேட்டிக்ஸுக்கான சிலபஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்ஜிப்ரால காச்சியஸ் தியரம் வெரி இம்பார்ட்டன்ட் நேமோட தியரம் இது. இதில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த தியரம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காச்சியஸ் தியரம் ஃபார் abelian group. Suppose G is a finite abelian group and P devises order of G where P is a prime number, then there exists a element A not equal to E belongs to G such that A power P equal to ங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் காச்சியஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஜிங்கிறது ஃபைனைட் அபிலியன் குரூப்பாக இருந்துச்சுனாக்கா P devises order of Gயாக இருக்கும். Pங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கும்போது ஏ நாட் ஈக்குவல் டு ஈயாக தான் இருக்கும். ஆனால் ஏ பவர் பியாக வரும்போது ஈக்குவல் டு ஈயாக இருக்கும். இதனுடைய ப்ரூஃபு ரொம்ப பெரிய தியரம். நான் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம் ப்ரூஃபு. ஃபஸ்ட்டு நாம் அஸ்யூம் பண்ணிக்கிறது இந்த தியரம்ங்கிறது ட்ரூ அப்படிங்கிறத நாம் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். த தியரம் இஸ் ட்ரூ. அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தென் தட் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறது இஃப் ஜி ஹேஸ் நோ ப்ராப்பர் சப் குரூப்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நோ ப்ராப்பர் சப் குரூப்னு எடுத்துக்கிறோம். நோ ப்ராப்பர் சப் குரூப்பாக இருந்துச்சுனாக்கா ஹெச் நாட் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஈயாக இருக்கும். தென் ஜி மஸ்ட் பி தி ப்ரைம் ஆர்டர் பிகாஸ் எவ்ரி குரூப் ஆஃப் காம்போசிட் ஆர்டர் பாசஸ் எ ப்ராப்பர் சப் குரூப்னு சொல்லலாம். இது முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அசம்ஷனில் நோ ப்ராப்பர் சப் குரூப்பு ஹெச் நாட் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஈன்னு எடுத்துக்கிறோம். பி இஸ் அ ப்ரைமாக இருக்கும். ப்ரைமாக இருந்ததுனாக்கா பி டிவைசஸ் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருக்கும். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி மஸ்ட் பி ஈக்குவல் டு பி. ஏன்னா பியோடைய ஆர்டர் வந்து மஸ்ட் பி ஒன்னாக இருக்கும். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக். இந்த பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்டிங், இதுவும் கேட்பாங்க. எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம். தஸ் ஜி ஹேஸ் அ ஒன் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஏ நாட் ஈக்குவல் டு ஈயாக இருக்கும்போது பியோட வேல்யூ ஒன்றுன்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். சச் தட் ஏ பவர் பி ஈக்குவல் டு ஏ. பிக்கு பதிலாக ஒன்று நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏன்னு கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு இ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சது. செகண்ட் அசம்ஷனில் அதில் ஜி இஸ் அ நோ ப்ராப்பர் சப் குரூப்னு எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே ஜி இஸ் அ ப்ராப்பர் சப் குரூப்பு அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அடுத்ததாக என் நாட் ஈக்குவல் டு ஈன்னு எடுத்திருக்கோம். இஃப் ஜிங்கிறது பி டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் என். அங்கே ஆர்டர் ஆஃப் ஜின்னு எடுத்திருந்தோம். இங்கே ஆர்டர் ஆஃப் என் நாட் ஈக்குவல் டு இ. அதை அப்படியே நம்ம மாற்றி எடுத்திருக்கோம். அது ஃபுல்லாக ஜி, இது ஃபுல்லாக இ, என்னுக்கு எடுத்திருக்கோம். தி தியரம் இஸ் ட்ரூ ஃபார் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த தியரம் வந்து ட்ரூ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் என் இஸ் அ அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் என் லெஸ் தென் தட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி. அதாவது ஆர்டர் ஆஃப் என்னங்கிறது லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருக்கும். ஆர்டர் ஆஃப் என்னை விட ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். there exists a element p belongs to n, b not equal to e இருந்தது அப்படின்னாக்கா p power p equal to e பிகாஸ் என்னங்கிறதும் ஜியில் தான் இருக்குது. என் கண்டைன் ஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னும் ஜியில் தான் இருக்குது, ஹெச்சும் ஜியில் தான் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டாவது அசம்ஷனையும் நாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ட் அசம்ஷனில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க அஸ்யூம் தட் பி டஸ் நாட் டிவைசஸ் தி ஆர்டர் ஆஃப் என் அப்படின்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் பி நாட் டிவிசிபிள் பை ஆர்டர் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் ஜி இஸ் அபிலியன் குரூப்பாக இருந்துச்சுனாக்க என்னங்கிறது நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியில் இருக்கும். அதே மாதிரி ஜி பை என் இஸ் ஆல்சோ அபிலியன் குரூப்பாக இருக்கும். அதாவது ஜியும் அபிலியன் குரூப்பாக இருந்து என்ன நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ என்னும் ஜியில் தான் இருக்குது. அப்போ ஜி என்னும் அபிலியன்னாக்கா ஜியும் அபிலியன் தான். அப்போ ஜி பை என் இஸ் ஆல்சோ அபிலியனாக தான் இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி பை என் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் ஆர்டர் ஆஃப் என் கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சின்ஸ் பி டிவிசிபிள் பை ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் பி இஸ் நாட் டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் என். அதாவது என் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் என்னங்கிறது கிரேட்டர் தென்னாக இருக்கிறதுனால
Pங்கிறது Gக்கு தான் டிவைசராக வரும். since P divisor of order of G, P is not divisor of order of Nக்கு டிவைசராக இருக்காது. P is a divisor of order of G இருக்கும். அதாவது நம்ம abelian சொன்னது மாதிரி நம்ம ஏற்கனவே Nங்கிறது Gல இருக்கிற ஒரு நார்மல் சப் குரூப்னு சொல்லியிருக்கோம். அப்போ G abelianனாக்கா G by Nனும் abelian சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே P divisible by order of G by order of N, இது ரெண்டையும் divisible பண்ணும். ஆனால் order of N மட்டும் தனியாக divisible பண்ணாது. Hence the theorem is true for the group of G by N பொறுத்தவரையிலையும் இந்த தியரம் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லா அசம்ஷனுக்கு பின்னாடி ஒரு எலிமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த கோஷன் குரூப் G by Nக்கும் அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் B belongs to G, தென் Nங்கிறது ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக எடுத்திருக்கோம். NB equal to N, G by Nல உள்ள ஒரு எலிமெண்ட்டாக எடுத்திருக்கோம். such that NP power P equal to N, Nங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட். NBங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்காது Nக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ப்ரைம் நம்பர் அதனால சொல்லியிருக்காங்க. NB பவர் P ஈக்குவல் டு Nங்கிறது கோஷன் குரூப் ஆஃப் G by Nன்னு சொல்லலாம். அப்போ ஆர்டர் ஆஃப் NB ஈக்குவல் டு P, NB ஹோல் பவர் P ஈக்குவல் டு N, அதை N இன்ட்டு B பவர் Pன்னு எழுதலாம் ஈக்குவல் டு N. B பவர் P பிலாங்ஸ் டு Nல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த தியரத்தோடையே நாம் லக்ரான்ஜஸ் தியரத்தையும் சேர்த்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனுடைய டெஃபினேஷன் அதாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, let G be the finite group of order N and H be any subgroup of G, then the order of H divises the order of Gங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். B பவர் P whole power order of N equal to E, that is E is a identity element of N. B பவர் ஆர்டர் ஆஃப் N, அதாவது ஆர்டரை உள்ளே மாற்றி எழுதியிருக்காங்க. B பவர் ஆர்டர் ஆஃப் N இன்ட்டு ஹோல் பவர் P ஈக்குவல் டு ஈங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராக்கெட்டில் உள்ள P பவர் ஆர்டர் ஆஃப் Nங்கிறத நம்ம Cன்னு எடுத்துக்கிறோம். தென் C பவர் P ஈக்குவல் டு ஈன்னு நமக்கு கிடைக்குது. தென் C வந்து நமக்கு Gயில் கிடைக்கிற ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ C ஈக்குவல் டு ஈங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இட் இஸ் பாசிபிள் லெட் C ஈக்குவல் டு E, தென் C ஈக்குவல் டு B பவர் ஆர்டர் ஆஃப் N, நம்ம Cன்னு எடுத்துக்கிட்ட அந்த வேல்யூ ஈக்குவல் டு ஈன்னு சொல்கிறோம். முன்னாடி உள்ள வேல்யூவில் NB பவர் Pன்னு எடுத்திருந்தோம். ஆனால் இங்கே NB பவர் ஆர்டர் ஆஃப் N ஈக்குவல் டு N இன்ட்டு B பவர் ஆர்டர் ஆஃப் N அப்படின்னு எடுத்திருக்கோம். B ஆர்டர் ஆஃப் Nங்கிறது நம்ம ஏற்கனவே ஈன்னு தெரியும், அதனுடைய வேல்யூ C, அதுக்கு பதிலாக நமக்கு ஈன்னு கிடைக்கிது. அதனால் அதில் NE அப்படின்னு எழுதுகிறோம். அதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், ஈங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுங்கிறதுனால. பட் இன் தி கோஷன் குரூப் G by NB, அதனால் ஆர்டர் ஆஃப் NBங்கிறத நம்ம Pன்னு எடுத்திருக்கோம். NB பவர் ஆர்டர் ஆஃப் N ஈக்குவல் டு Nங்கிறத நாம் ஆர்டர் ஆஃப் NBக்கு பதிலாக Pன்னு எழுதுகிறோம். ஏன்னா நம்ம பவரை மாற்றி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாற்றி எழுதும்போது அதுக்கு நம்ம Pன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ NB பவர் Pன்னு நமக்கு கிடைக்கிது ஈக்குவல் டு N. அப்போ which implies P must be a divisor of order of N, where P is a prime number which is a contradiction நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ P divises order of N அப்படின்னு சொல்லலாம். So we cannot have C equal to E. நாம முன்னாடி எடுத்திருக்க கண்டிஷனில் it is possible to C equal to Eங்கிறத நாம் எடுத்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு C equal to Eன்னு கிடைக்கல, not equal to தான் கிடைக்குது. நம்ம தியரத்தோடைய டெஃபினேஷன் படி C not equal to E இருந்துச்சுனாக்கா C பவர் P equal to Eங்கிறது தான் கிடைக்கணும். ஸோ நம்ம தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த தியரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.